பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ரப்பனா ஜித்னா இல்மா வர்சுக்னா ஃபஹ்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒழு செய்ததற்கு பின்னால் ஒரு திக்ரை கற்றுத்தந்துள்ளார்கள். அது எந்த அளவிற்கு சிறப்புக்குரிய திக்ர் என்று சொன்னால், நாம் ஒழு செய்துவிட்டு அந்த வார்த்தையை சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் அந்த வார்த்தையை அழகிய முறையில் ஒழு செய்துவிட்டு கூறுகிறாரோ சுவனத்தில் 8 வாசல்களையும் அல்லாஹ் திறந்து விடுகின்றான். அவர் நாடிய வாசல் வழியாக அவர் சொர்க்கத்திற்குள் நுழையலாம். அப்படிப்பட்ட ஒரு திக்ரு தான் ஒழு செய்ததற்கு பின்னால் சொல்லக்கூடிய திக்ரு. இது சஹீஹுல் முஸ்லிமில் 397வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த திக்ரு தொடர்பான சம்பவத்தில் உக்குபா இப்னு ஆமீர் என்ற நபித்தோழர் வேலை செய்துவிட்டு வருகிறார். அப்பொழுது மக்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சஹாபி உள்ளே வரும்போது, பள்ளிக்கு உள்ளே வரும்போது நபி அவர்கள் சொல்கிறாங்க, எந்த ஒரு மனிதர் அழகான முறையில் ஒழு செய்துவிட்டு பின்பு உள்ளச்சத்தோடு 2 ரக்காயத்து தொழுகின்றாரோ நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு சுவனத்தை கட்டாயமாக்காமல் இருப்பதில்லை, அதாவது சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்கிறாங்க. அப்பொழுது பள்ளிக்கு உள்ளே நுழைந்தவர் இதனை கேட்டுவிட்டு, என்ன ஒரு அற்புதமான வார்த்தை இது என்று சொல்கிறாங்க. அவர் சொன்ன வார்த்தையை இன்னொருவர் கேட்டுவிட்டு சொல்கிறாங்க, இப்போ சொன்ன இந்த வார்த்தையை விட இதற்கு முன்னால் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதை விட அது சிறந்தது. யார் இது சொல்கிறதுன்னு உக்பா இப்னு ஆமீர் அவங்க பார்க்குறாங்க. உமர் அவங்க தான் சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க, நீங்கள் இப்பொழுது தான் வந்தீங்க, நீங்கள் வர்றதை நான் பார்த்தேன். நீங்கள் வருவதற்கு முன்னால் ஒரு விஷயம் சொன்னாங்க. அது என்ன விஷயம்னா, யார் அழகிய முறையில் ஒழு செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று யார் கூறுகிறாரோ அவர்களுக்கு சுவனத்தின் 8 வாசல்களும் திறக்கப்படும். அதில் அவர் விரும்பிய வாசல் வழியாக நுழையலாம் என்று கூறினார்கள். நிறைய பேர் ஒழு செய்துவிட்டு இந்த கலிமாவை சொல்லி கொண்டுதான் இருக்கின்றோம். இதற்கு இவ்வளவு பெரிய கூலியா என்பது பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம். பலரும் ஒளிவிற்கு பின் இந்த திக்ரை சொல்லாமல் கூட இருக்கலாம். இனிவரும் காலங்களில் நாம் அனைவரும் ஒளிவிற்கு பின் இந்த திக்ரை கூறி இதன் பலனை இன்ஷா அல்லாஹ் அடைவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.